என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி யாரை பற்றி சொல்கின்றேனோ அவர்களை பற்றிய உண்மையை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ தெரிந்து கொண்டாயானால் நாளைய வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தே தீரும். என் பிள்ளையே, தெய்வமே கதி என்று சரணடைந்திருக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ? இந்த மனிதர்களின் மீது இருந்த நம்பிக்கை எல்லாம் குறைந்து தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை அதிகரித்து விட்டது என்பது உண்மை. உன் தாயானவள் இதை கண்கூடாக உன் வாழ்க்கையில் கண்டு கொண்டிருக்கின்றேன். முன்பெல்லாம் கோயிலுக்கு செல்வதற்கே யோசனை செய்து கொண்டிருந்த உன்னுடைய மனது இப்பொழுது எதற்கெடுத்தாலும் தெய்வத்தை காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வரவழைத்திருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். மனிதர்களால் எந்த ஆறுதலும் நமக்கு கிடைக்கவில்லை. இவர்களால் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் வருகின்றது. தெய்வம் நமக்கு எப்பொழுதும் ஆறுதலை கொடுக்கின்றது. தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டால் நம்மை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தன்னை விட்டு விலகி ஓடுகிறது என்பதனை என் குழந்தையால் புரிந்து கொள்ள முடிந்தது. இறை பக்தி ஒன்றே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய். இந்த நம்பிக்கையினால்தான் தெய்வத்தை தேட தொடங்கி இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, எல்லோருக்கும் தெய்வத்தை வணங்குகின்ற பாக்கியம் கிடைக்கும். ஆனால் தெய்வம் எல்லோரையும் கண்ணெடுத்து பார்த்து விடாது. எத்தனையோ விழுந்து விழுந்து வணங்குவார்கள். ஆனால் சட்டென்று ஒரு நாள் தெய்வத்தை கண்டுவிட்டு செல்வார்கள். அவர்களுக்கு நல்லது நடக்கும். விழுந்து விழுந்து வணங்குகின்றவர்களுக்கு நல்லதென்பதே நடக்காது. அதற்கு என்ன காரணம் என்று நான் உனக்கு சொல்லவா? என் குழந்தையே, மனதில் நல்ல எண்ணம் இல்லாமல் நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் தெய்வம் ஒருபோதும் அவர்களை கண்ணெடுத்து பார்க்காது. என்ன வேண்டுதலை நீ வைத்தாலும் தெய்வம் அதற்கு ஒருபொழுதும் செவிசாய்க்காது. மேலும் மேலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அது எதனால் என்றால், இவ்வளவு தூரம் ஒரு தெய்வத்தின் அருகில் நிற்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஒரு தெய்வம் உன் முன்னால் வந்து உனக்கு ஆசிகளை வழங்குவதற்கான நேரம் கிடைத்திருக்கின்றது. அந்த நேரத்தை கூட நீ சரியாக பயன்படுத்தவில்லையே என்கின்ற கோபம்தான் தெய்வத்திற்கு வருமே தவிர வேறு எதுவும் அந்த நேரத்தில் சொல்லிவிடும்படி இருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் தெய்வத்தை சரணடையும் பொழுது மனதில் நல்ல எண்ணங்களோடு சென்று நீ சரணடைய வேண்டும். இல்லாது போனால் உனக்கும் அது கஷ்டம், தெய்வத்திற்கும் அது மன கஷ்டம். இப்பேற்பட்ட ஒரு குழந்தை நம் முன்னால் நிற்பதற்கு எப்படி இதற்கு தைரியம் வந்தது என்று சொல்லி தெய்வமும் எதிர்த்து பார்க்கத்தான் செய்யும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்றோ ஒரு நாள் தெய்வத்தை காணச் செல்வார்கள். அவர்களின் மனதில் அத்தனை தூய்மையான எண்ணங்கள் இருக்கும். அடுத்தவர்களுக்கு அத்தனை உதவிகளை செய்திருப்பார்கள். இறை நம்பிக்கை இல்லை என்றாலும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாரையும் காயப்படுத்தக்கூடாது. யார் வாழ்க்கையிலும் தலையிடக்கூடாது. அடுத்தவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை ஒட்டு கேட்கக்கூடாது என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்கள் மனதிற்குள் அத்தனை தெளிவாக இருக்கும். எப்பொழுது எவனொருவன் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல், அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல், தன்னுடைய வாழ்க்கையையும் பெரிதாக கண்டு கொள்ளாமல், எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுற்றித் திரிகின்றானோ அவனை தெய்வம் தானாகவே தேடி வரும் என்பதனை மறக்காதே. தெய்வத்தை தேடி அவன் ஒருபொழுதும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தெய்வமே அவனை தேடி வந்து அவனுக்கான வெற்றியை அவன் கைகளில் கொடுக்கும். அப்பொழுது கூட அவன் தெய்வத்தை நம்ப மாட்டான். என் குழந்தையே, இப்பேற்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள். இந்த உண்மைகளை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் வணங்குகின்றேன், நானும் கோவிலுக்கு செல்கின்றேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் நான் என் வீட்டில் விளக்கேற்றுகிறேன் என்று சொல்வதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்.
உன் மனதில் நேர்மையும் உண்மையும் குடியிருந்தால் உன் இல்லத்தில் தெய்வம் குடியிருக்கும் என்பதனை புரிந்து கொள். நானும் செய்கின்றேன், அவர்களும் செய்கின்றார்கள் என்று சொல்லி எதையுமே கடமைக்காக செய்ய நினைக்காதே. எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே, ஒரு விஷயம் என்றும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். தெய்வம் வருகின்ற இல்லம் எப்பொழுதும் தெய்வம் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கியதாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தன் பக்கம் தான் செய்வது மட்டும்தான் நியாயம், இதையே மற்றவர்கள் செய்தால் அது தவறு என்று சொல்கின்ற இந்த மனிதர்களை தெய்வம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதனை புரிந்து கொள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் பார்க்கும் பொழுது, நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் உன்னுடைய நல்ல எண்ணங்களால் உனக்கு கிடைத்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை கீழே விழவிடாமல் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உன்னை தாங்கி பிடித்து நிற்கின்றதல்லவா? நிச்சயமாக நீ தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். எங்காவது வழுக்கி விழுகின்ற சூழ்நிலை உனக்கு வரும். இந்த மனிதர்கள் கச்சிதமாக அதை திட்டம் போட்டு செயல்படுத்துவார்கள். உன் மனதை நொறுக்குவார்கள். ஆனாலும் என் குழந்தை, அந்த இடத்திலும் நீ நிமிர்ந்து நிற்க பழகுவாய். இதை தாண்டி அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்குவாய். அப்படியானால் தெய்வம் உன் அருகில் இருக்கிறது என்ற அர்த்தம். நிச்சயமாக இன்று அம்மா சொல்கின்ற இத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நன்மைகளை இனியாவது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும்? நான் சொன்னேன் அல்லவா, இப்படித்தான் நடக்கும். தெய்வத்தின் மீது நீ உண்மை கொண்டு, நம்பிக்கை கொண்டு, நேர்மை கொண்டு, தெய்வத்திற்கு பயபக்தியோடு நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்து பார். நிச்சயமாக அற்புதம் நடந்தே தீரும். மனதில் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் மீது ஒரு உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். ஏனோ தானோவென்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைக்காதே. வேண்டும் என்றே செய்கின்றவர்களுக்காக உன் நேரத்தை ஒருபொழுதும் ஒடுக்காதே. அவர்கள் செய்கின்ற அத்தனைக்கும் பலன் அவர்கள் வணங்குகின்ற தெய்வத்திடமிருந்தே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, சோதனைகள் அதிகமாக வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷமும் அதன் பின்னால் உனக்கு வரும். அப்படி வருகிறது என்றால் நிச்சயமாக தெய்வம் உன் அருகில் இருக்கிறது என்ற அர்த்தம். எந்த நிலையிலிருந்தும் மாறாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையை கண்டும் மயங்காதே. உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல பல சூழ்ச்சிகள் நடக்கும். அந்த நேரத்தில் மனம் தளராமல் நீ நின்று விட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. சட்டென்று ஒரு தெளிவான முடிவு உன் மனக்கண்ணில் தோன்றுகிறது என்றால் அந்த நொடிப்பொழுதே தெய்வத்தை நீ கண்டு விட்டாய் என்ற அர்த்தம். உன்னாலும் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்ற அர்த்தம். உனக்கிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி உனக்கான நன்மைகள் மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த நன்மைகள் எல்லாம் உன்னை தொடரத் தொடங்கிவிட்டது. இனி என்ன நடந்தாலும் உனக்கு வெற்றி மட்டுமே உறுதியாக நிற்கும். நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும், நீ பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் இந்த வராகி என்பதனை புரிந்து கொண்டு நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலை மனமகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தொடங்கு. திரு கார்த்திகையின் விடியலில் முருகப்பெருமானினுடைய அருளும், சிவபெருமானினுடைய அருளும், லக்ஷ்மி தாயானவளினுடைய அருளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உரியவரான அந்த முருகப்பெருமானும், பிரதோஷத்தின் நாயகனான அந்த சிவபெருமானும், வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வருபவளான அந்த லக்ஷ்மி தாயானவளும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருவாள். உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் மட்டுமே அவர்களை உன் இல்லத்தை தேடி வர வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாளை மனமுழுக்க அவர்களை எண்ணிக்கொள். நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், நீ பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிக தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தையினால் யாரும் மனம் நொந்துவிடக்கூடாது. அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் உன் இல்லத்தில் தெய்வம் ஒரு பொழுதும் தங்காது என்பதனை நீ புரிந்து கொள்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.